அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இந்தியாவில் தற்போது நடைமுறையில் இருக்கிற அந்த சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி குறித்து கடந்த சில மாதங்களாகவே சீரமைப்புகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் வைக்கப்பட்டு இருந்தது. இதனை அடுத்து தான் பிரதமர் மோடி ஆகஸ்ட் 15ஆம் தேதி தன்னுடைய சுதந்திர தின உரையில் மக்களுக்கு தீபாவளி பரிசு விலைகள் குறையும், அதுக்காக ஜிஎஸ்டி விகிதங்களில் மாற்றங்கள் செய்யப்படுங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. இந்த அறிவிப்பை தொடர்ந்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்த நிலையில தான் ஜிஎஸ்டியில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். டெல்லியில் 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் கடந்த 2 நாட்களாக நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடந்தது. அதில் மத்திய நிதியமைச்சர்கள், யூனியன் பிரதேச நிதியமைச்சர்கள் எல்லாம் பங்கேற்றாங்க. காலையில் 11 மணிக்கு தொடங்கின கூட்டம் இரவு 10 மணி வரைக்கும் அது நடந்தது. அதில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவு என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டி வரியை எளிமைப்படுத்துறது. அதாவது இனி 2 அடுக்கு ஜிஎஸ்டி வரி மட்டும்தான் நடைமுறையில் இருக்கும். அதாவது ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட போது அது 4 அடுக்குகளாக இருந்தது. 5, 12, 18 மற்றும் 28ன்னு வரி இருந்தது. இனிமேல் அது 5 மற்றும் 18 அப்படின்னு சொல்லிட்டு 2 அடுக்காக மட்டும்தான் இருக்கும். புதிய அறிவிப்பின்படி 12% இருந்த பொருட்கள் 5%க்கும் 28% இருந்த பொருட்கள் 18%க்கும் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதனால சாமானிய மக்கள் பெரிய அளவில் பலன் பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார நிபுணர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த புதிய மாற்றத்தின்படி பார்த்தோம்னா, கல்வி பொருட்களுக்கான ஜிஎஸ்டி ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி காப்பீடுகளுக்கான ஜிஎஸ்டியும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. வரி குறைக்கப்பட்ட பொருட்களை நாம் இப்போ ஒரு லிஸ்டாகவே பார்த்துடலாம். அதன்படி பார்த்தீங்கன்னா, பால், ரொட்டி, சப்பாத்தி உள்ளிட்ட பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி ரத்து செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததான் மக்களோட தினசரி பயன்பாட்டில் இருக்கிற தலைக்கு தேய்க்கிற எண்ணெய், ஷாம்பூ, டூத் பேஸ்ட், டாய்லெட் சோப், பல் தேய்க்கிற ப்ரஷ், சேவிங் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய வரி 18% இருந்தது, 5% குறைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததான் வெண்ணெய், நெய், பாலாடை கட்டி, பால் பொருட்கள், பால் டப்பா, குழந்தைகளுக்கான நாப்கின்கள், டயப்பர், தையல் மிஷின் இவற்றின் மீதான ஜிஎஸ்டி வரி 12%லிருந்து 5% குறைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா நொறுக்கு தீனிகள் மீதான 12% ஜிஎஸ்டி வரி 5% குறைக்கப்பட்டிருக்கு. அதுபோக கேக், பிஸ்கட் மாதிரியான பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி 18%லிருந்து 5% குறைக்கப்பட்டிருக்கு. பாஸ்தா, மக்ரோனி, நூடுல்ஸ் மாதிரியான பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி 18%லிருந்து 5% குறைக்கப்பட்டிருக்கு. சர்க்கரை, நிறமூட்டி, சர்க்கரை கட்டிகளுக்கான ஜிஎஸ்டி வரி 18%லிருந்து 5% குறைக்கப்பட்டிருக்கு. வீடுகளில் பயன்படுத்தப்படக்கூடிய டிவி, ஏசி, கார் உள்ளிட்டவற்றினுடைய ஜிஎஸ்டி 28%லிருந்து 18% குறைக்கப்பட்டிருக்கு. ஆட்டோ, இருசக்கர வாகனங்கள், சரக்கு வாகனங்களுக்கான ஜிஎஸ்டி வரி 28%லிருந்து 18% குறைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரப்போகுது. உயிர் காக்கக்கூடிய மருந்துகள் மீது இனி ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்படாது. பேண்டேஜ் மாதிரியான மருத்துவ உபகரணங்களுக்கு 5% வரி வசூலிக்கப்படும். இதுவரைக்கும் இந்த பொருட்களுக்கெல்லாம் 12% வரி வசூலிக்கப்பட்டது. இனிமேல் அது 5% இருக்கும். ஏசி, டிவி, கார் உள்ளிட்டவற்றுக்கு வரி 28%லிருந்து 18% குறைக்கப்பட்டிருக்கு. டிராக்டர், விவசாய உபகரணங்கள் மீதான ஜிஎஸ்டி வரி 5% குறைக்கப்பட்டிருக்கு. சாமானிய மக்களுக்கான பொருட்கள்னு பார்க்கும்போது ஜிஎஸ்டி வரி 5% குறைக்கப்பட்டுள்ளது. யூஹெச்டி பால், ரொட்டி, சப்பாத்தி போன்ற பொருட்கள் மீது வரி கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி சோப்பு, ஷாம்பூ, டூத் பேஸ்ட் மீது 5% வரி மட்டும் வசூலிக்கப்படும். விவசாய உபகரணங்கள் மீதான ஜிஎஸ்டி வரி 5% குறைக்கப்பட்டிருக்கு. 350cc இருசக்கர வாகனங்கள், சொகுசு கார்கள் மற்றும் தனியார் பயன்படுத்தக்கூடிய விமானங்களுக்கு 40% ஜிஎஸ்டி வரியும், அனைத்து மோட்டார் வாகன பாகங்களுக்கும் இனி 18% வரியும் வசூலிக்கப்படும். ஆட்டோ வாகனங்கள் மீதான ஜிஎஸ்டி வரி 18% குறைக்கப்படுது. இதுவரைக்கும் ஆட்டோ வாகனங்களுக்கு 28% வரி வசூலிக்கப்பட்டது. நொறுக்கு தீனிகள், வெண்ணெய் மாதிரியான பொருட்கள் மீது தற்போது 18% வரி வசூலிக்கப்பட்ட நிலையில இனிமேல் 12% வசூலிக்கப்படும். பான் மசாலா, சிகரெட், குட்கா, ஜார்தா, கார்பனேட் குளிர்பானங்கள், சோடா போன்றவற்றுக்கு 40% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டிருக்கு. சரி, இதெல்லாம் எப்போது அமலுக்கு வரும்னா, இந்த புதிய ஜிஎஸ்டி விகிதங்கள் செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும். இருந்தாலும் சிகரெட், பீடி,
புகையிலை போன்ற பொருட்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. போக்குவரத்தில் இருக்கிற பொருட்களுக்கு ஈவே பில் வந்து மாற்றப்படணுமா அப்படின்னா ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஈவே பில்ஸே வந்து அதனுடைய காலம் வரைக்கும் செல்லுபடியாகும். அதனால மறுபடியும் அதை கிரியேட் பண்ண தேவையில்லை. பானங்கள், அதாவது நான் ஆல்கஹாலிக் பெவரேஜஸ், அதன் மீது 40% வரி போட்டிருக்காங்க. ஏன்னா ஒத்த பொருட்கள் ஒரே விகிதத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதுக்கு வந்து காரணமே. தவறான வகைப்படுத்துதல், வரி சர்ச்சைகள் எல்லாம் வருது அப்படிங்கிறதுனால அதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொட்டிகளுக்கு ஏன் ஜிஎஸ்டி மாற்றம் செய்யப்பட்டிருக்குன்னா, பிரெட்டுக்கு ஏற்கனவே ஜிஎஸ்டி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் பீட்சா பிரெட், ரொட்டி, பராத்தா போன்றவற்றுக்கு வெவ்வேறு ஜிஎஸ்டி வந்து விதிக்கப்பட்டிருந்தது. இப்போது அந்த அனைத்து வகைகளுக்கும் ஒரே மாதிரி வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கார்பனேட் பானங்களுக்கு வந்து ஏன் இந்த அளவுக்கு வரி உயர்த்தப்பட்டிருக்குன்னா, முன்பு இதற்கு ஜிஎஸ்டிக்கு மேலே செஸ் வந்து விதிக்கப்பட்டிருந்தது. இப்போது அந்த செஸ் வந்து நீக்கப்பட்டதுனால மொத்த வரி சுமையும் மாறாமல் இருக்கிறதுக்காக இந்த ஜிஎஸ்டி விகிதம் இப்போ உயர்த்தப்பட்டிருக்கு. பன்னீருக்கு மட்டும் ஏன் வெவ்வேறு விகிதத்தில் இருக்குன்னா, பேக்கேஜ் செய்யப்படாத பன்னீருக்கு ஜிஎஸ்டி கிடையாது. இப்போது லேபிள் செய்யப்பட்ட பேக்கேஜ் பன்னீருக்கு விகித மாற்றம் இருக்கு. ஏன்னா சிறு தொழில்களில் தயாராகக்கூடிய பன்னீரை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாற்றம். விளையாட்டு நிகழ்ச்சிகளுக்கான ஜிஎஸ்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஐபிஎல் மாதிரியான லீக்குகளை தவிர மற்ற அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு போட்டிகளில் 500 ரூபாய்க்கும் குறைவான டிக்கெட் விலை இருந்தது அப்படின்னா ஜிஎஸ்டி விலக்கு தொடருது. 500 ரூபாய்க்கு மேலே இருந்தால் 18% ஜிஎஸ்டி விதிக்கப்படும். ஆட்டோமொபைல் துறையில் கார் முதல் மோட்டார் சைக்கிள்கள் வரைக்கும் விதிக்கப்பட்டிருந்த 28% ஜிஎஸ்டி வரி 18% குறைக்கப்பட இருக்கு. இதன் மூலமா பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி கார்கள் உள்பட அனைத்து கார்களோட விலையும் அதிரடியாக குறைய போகுது. அதுபோக என்ஜினோட கெப்பாசிட்டி மற்றும் காரோட சைஸை பொறுத்து ஜிஎஸ்டி வரி வேரி ஆகுது. அதன்படி 1200 சிசி மற்றும் 4000 மில்லிமீட்டர் நீளத்துக்கும் குறைவான பெட்ரோல் ஹைபிரிட், எல்பிஜி, சிஎன்ஜி கார்கள் மீதான 28% ஜிஎஸ்டி வரி 18% குறைக்கப்பட்டுள்ளது. 1500 சிசிக்கும் குறைவான டீசல் ஹைபிரிட் கார்கள், 3 சக்கர வாகனங்கள், 350 சிசிக்கும் குறைவான மோட்டார் சைக்கிள்கள், சரக்குகளுக்கான மோட்டார் வாகனங்கள் ஆகியவற்றின் மீதான ஜிஎஸ்டி வரி 28%லிருந்து 18% குறைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா பெட்ரோல், டீசல், 3 சக்கர வாகனங்கள், 2 வீலர்ஸோட விலையெல்லாம் அதிரடியாக குறைய வாய்ப்பு இருக்கு. அதன்படி நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த கார் வகைகளோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் வரைக்குமே சரியறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா ஆட்டோமொபைல் துறையில இருக்கிறவங்க சொல்றாங்க. இருந்தாலும் கூட சொகுசான ஆடம்பர கார்களுடைய விலைங்கிறது அதிகரிக்க போகுது. அதன்படி ஆடம்பரமான கார்கள், வாகனங்களுக்கான ஜிஎஸ்டி வரி 28%லிருந்து 40% அதிகரிச்சிருக்கு. அதன்படி இறக்குமதி செய்யப்பட்ட கார்கள், டியூட்டியபிள் தனிப்பட்ட பயன்பாட்டுக்கான கார் உள்ளிட்டவற்றுக்கு 40% வரி விதிக்கப்பட்டிருக்கு. மேலும் 1600 சிசிக்கும் அதிகமான பெட்ரோல் என்ஜின்கள், அதுபோக 1500 சிசிக்கும் அதிகமான டீசல் என்ஜின்கள் கொண்ட அந்த சொகுசு மற்றும் பிரீமியம் கார்களுக்கான ஜிஎஸ்டி வரியும் பார்த்தீங்கன்னா 40% அதிகரிக்கப்பட்டிருக்கு. இந்த ஜிஎஸ்டி வரி விகித மாற்றங்கள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.